இப்போ இன்ஸ்டாவில் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டிராகன் எடிட்டை எப்படி நீங்கள் CapCutல சிம்பிளா மேக் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய கிளிப்பை பார்த்தீங்கன்னா CapCutல நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிளிப் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி காப்பி கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அந்த டூப்ளிகேட் எடுத்த கிளிப் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஓவர்லே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓவர்லே கொண்டு வந்துட்டு மெயின் கிளிப் கீழே வந்து அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ அலைன் பண்ணிட்டு அந்த ஓவர்லே மேலே கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு கட் அவுட் கொடுத்துருப்பாங்க. அதில் கஸ்டமைஸ் கட் அவுட் டூல் கிளிக் பண்ணிட்டு குயிக் பிரஷ் செலக்ட் பண்ணி உங்களுடைய சப்ஜெக்ட் மேலே ட்ரா பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் அந்த மாதிரி செலக்ட் ஆச்சு அப்படின்னா கீழே குயிக் எரேஸ் டூல் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிகைக்கான் கொடுத்தீங்கன்னா CapCut பார்த்தீங்கன்னா கட் அவுட் பண்ணிரும். இப்போ என்ன பண்றீங்கன்னா கீழே ஓவர்லே கிளிக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு டிராகனோட ஓவர்லே வந்து ஃப்ரீயா தரேன். கிரீன் ஸ்கிரீனோடது. இது நீங்க இன்ஸ்டால பார்க்குறீங்கன்னா எப்படி டவுன் பண்றது அப்படின்னா கமெண்ட்ல ஓவர்லேன்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஎம்ல லிங்க் சென்ட் பண்றேன். நீங்க யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டவுன் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஓவர்லேல இம்போர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க கட் அவுட் குள்ள போனீங்கன்னா குரோமா கீ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதுல ஒரு சர்க்கிள் வரும். அதை பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்கிரீன்ல வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா அதை உங்களுடைய எந்த பொசிஷன்ல வேணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா லேயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் டிஸ்பிளேல காட்டுற மாதிரி லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா காருக்கு பின்னாடி போயிடும். இப்போ நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அலைன் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டக்கரான எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும். உங்களுடைய டிராகனுக்கு க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த கிரீன் ஸ்கிரீன் மீடியம்ல கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அட்ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா இந்த மாதிரி ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.